ஹலோ! வெல்கம் டூ மை சேனல். அண்ட் உங்களிடம் உரையாடிக் கொண்டிருப்பது கிருத்திகா. இன்னைக்கு வந்துட்டு என்னோட பார்ட்னர் வேற இல்ல. எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. பட் இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்னு நான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்றது நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நம்மளோட சித்தி வீட்ல களை வெட்டுறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் வீடியோவா எடுத்து போட போறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காத்து பயங்கரமா அடிக்குது. கோடை காற்று அதனுடைய வேலையை சிறப்பா செய்யுது. அந்த அளவுக்கு காத்து அடிக்குது, நிக்கவே முடியல. பின்னாடி பாக்குறீங்களா வாழை மரம், வாழைத்தோப்பு. தம்பி வேற இங்க நிக்கிறாப்ல. இவரை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். கொஞ்சம் பயமா வேற இருக்கு தம்பி தனியா விட்டுட்டு போறதுக்கு. சரி போவோம், சாமி நம்ம கையில தானே இருக்கு, யார் எடுக்க போறா? ஒருவேளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் கொஞ்சம். இப்ப என்னன்னா இங்க இங்க இது இருக்குல்ல, இதெல்லாம் தான் செடி போட்டு இனிமேல் களை இதெல்லாம் தான் செடி போட்டு களை வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில செடியெல்லாம் தெரியுது, ஒரு சிலதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எது பீக்கஞ்செடி, எது சொரச்செடின்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. கீரை, வெண்டைக்காய் செடி, தக்காளி நாத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எது சொரக்காய் செடி, இது இது சொரக்காயா இல்ல பீக்கங்காயான்னு எனக்கு சரியா தெரியல. நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இது என்னன்னு நான் எடுக்கிறேன். கழுவி கழுவி ஊத்தாதீங்க, நானும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசு தான். அதனால மன்னிச்சு இது ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஆணி மாதிரி நடந்துக்கிற அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கும் இதெல்லாம் புதுசு தான். ஸோ நான் போய் கேட்டு என்னன்னு தெளிவா சொல்றேன். அங்க இருக்காங்க 2 பேரும், தெரியுதா? களை வெட்டுறாங்க. மேல இருக்க செடியெல்லாம் போய் பார்ப்போமா? நீ எப்படி மேல் டாப்ல வெட்டினியா? அட சொல்றியா ஏதா? உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எதெல்லாம் சொரக்காய் செடி, எதெல்லாம் பீக்கங்காய் செடி அப்படின்னு. போய் கேட்டு வந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். நானே ஒன்று கற்று தெரிஞ்சுக்கல. எது எது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுனா இங்க இருக்கு பார்த்தீங்களா, கீழே அப்படியே காமிக்கிறது. இது இது சொரக்காய் செடி. இது இது சொரக்காய் செடி. இந்த மாதிரி கொடி ஓடுறதெல்லாம் பீக்கங்காய் செடி. ஸோ ஒரே லைன்ல ஃபுல்லா, ஒரே லைன்ல ஒரு சைடு சொரக்காய் செடி, இன்னொரு சைடு பீக்கங்காய் செடி அப்படி ஊனியிருக்கோம். சித்தி ஊனியிருக்காங்க, நாங்கள் ஊனல. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இந்த வயல் ஃபுல்லா சொரக்காய் செடி, பீக்கங்காய் செடி, கீழே தக்காளி செடி, வெண்டைக்காய் நாத்து, வெண்டை செடி, தக்காளி நாத்து ஊனியிருக்காங்க. இந்த மாதிரி மேல் லைன்ல சொரக்காய் செடியும் பீக்கங்காய் செடியும் இந்த மாதிரி ஒரு லைன்ல ஒரு சைட்ல சொரக்காய் செடி, இன்னொரு சைட்ல பீக்கங்காய் செடி அந்த மாதிரி ஊனியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா தக்காளி நாத்தும் வெண்டைக்காய் செடியும் ஊனியிருக்காங்க. கீழே போயிட்டு உங்களுக்கு நான் வெண்டைக்காய் செடியும் தக்காளி நாத்தையும் நான் காட்டுறேன். இப்போ கீரை அப்படியே கீரையும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன், தெரியுதா? இந்த கீரை செடி மட்டும் எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படியே பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், சூப்பரா இருக்கும் இந்த செடி. இது கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு, இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே அடர்த்தியா பார்த்தா அப்படியே ரெட் கலர்ல தெரியும், சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு இப்போதைக்கு ரெடிஸ் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி காய்க்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு தடவை இதை இன்னொரு விளாக்ல எடுத்து போடுறேன், அப்போ பாருங்க.
இப்ப என்னோட ப்ளூடூத்த வந்து நான் இந்த காட்டுக்குள்ள தொலைச்சுட்டேன். இனி நான் வந்து அத எங்கன்னு போய் தேடுவேன்னு எனக்கு தெரியல. தேங்காய்லாம் உழுந்து கிடக்கு காட்டுக்குள்ள. ஓ மை காட்! இங்க பாத்தீங்களா இந்த செடிய? தெரியுதா? இது வந்து என்னன்னா குப்பை செடி. இத போட்டு இது காட்டுக்குள்ள வந்து உழவு ஓட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு இதுல பயிர் விவசாயம் பண்ணுவாங்க. அது என்னன்னா உரம் உரத்துக்காக அப்படி போட்டு உழவு ஓட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு விவசாயம் பண்ணுவாங்களாமா. எனக்கும் தெரியல. நானும் போய் கேட்டு தான் வந்தேன். அது என்ன அப்படின்னு இப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உங்ககிட்ட சொன்னேன். சரி ஓகே வாங்க. தேங்காய்லாம் உழுந்து கிடக்கு. இந்த மாதிரி இங்க ஒண்ணு கிடக்கு. இதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டோம்னா போறப்ப எடுத்துட்டு போயிடலாம். அங்க ஒரு அண்ணா போனாங்க. என்ன அப்படியே ஒரு மாரி நான் ஏதோ இந்த காட்டுக்குள்ள திருடிட்டு போக வந்த மாரியே என்ன பார்த்துட்டு போறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் மூஞ்சி அப்படி இருக்கோ? இருந்தாலும் இருக்கும். இன்னைக்கு தனியா வந்து ஒரு டைம் பாஸே இல்லாம வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு போர் அடிக்குது. என் பார்ட்னர் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள ஏதாவது சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே நான் வந்து அப்படியே ஜாலியா எடுத்திருப்பேன். சரி ஓகே எனி டைம் அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தெம்பு தேத்திக்கிட்டு வந்துட்டேன். எங்க அம்மாவும் சித்தியும் இருக்காங்க. பட் நமக்கு என்டர்டைன்மெண்ட் அவங்க தானே. அதனால கொஞ்சம் போர் அடிக்குது. சரி ஓகே அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போவோம். இங்க ஒரு தேங்காய் கிடக்கு. தண்ணி ஆடுது. சரி இது அப்படியே இப்படி போட்டு போவோம். போகும்போது எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மனக்கஷ்டம் ஆயிடுச்சுங்க எனக்கு. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் மனசு ஃபுல்லா ஒரே சோகமா இருக்கு இப்போ எனக்கு. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. நான் வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை செடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்துட்டு அங்க போறேன். ஆனா அது கருவேப்பிலை தழை செடியா இல்ல வேப்ப செடியான்னு எனக்கு வேப்ப மரமான்ட்டு தெரியல. போனாதான் தெரியும். இது என்ன செடின்னு தெரியும். இது வந்து சீம்பிள். இத கேக்குறேன் நான். இந்த செடி இது வந்து மொசு மொசு தலை. இது இந்த மொசு மொசு தலையை வந்துட்டு ரசம் வச்சு குடிப்பாங்க. ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. இதையும் அப்பக்கோ தலையும் சேர்த்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. பட் இப்ப இதுக்கே நம்ம ஏதாவது நல்லது பண்ண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஓட்ட உடசி இருக்கிறதுலே இது ஒண்ணுதான் நல்ல தலையா இருந்துச்சு. மற்றது எல்லாமே எங்க பார்த்தா ஒரே ஓட்ட உடசலா இருக்கு. அதெல்லாம் நிறைய பூச்சி தின்னு வச்சிருக்கு அந்த செடியெல்லாம். ஆ ஆ இல்ல அது வேப்ப மரங்க. வேப்ப மரத்தை பார்த்துட்டு நான் வந்து கருவேப்பிலை மரம் சரி கருவேப்பிலை உடைச்சிட்டு போலாம் அப்படின்னு வரேன் அங்க இருந்து. இப்ப நான் மறுபடியும் இங்க இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு நடந்தே போகணும். சரி ஓகே காலையில தான் வாக்கிங் போறது இல்ல. இப்படியா சொல்லி மனசு தேத்திக்கிறேன். வேற என்ன பண்றது. அங்க ஒரு மரத்துல தேங்காய் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். வந்ததுக்கு அதையாவது காமிச்சு கூட்டிட்டு போறேன் உங்களையும். ஆனா யாராவது இருந்தா அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. ஒரு போட்டோவும் எடுப்போம். தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். மண்டையில மூளையே மூளைதான். இங்க பாருங்க. இருக்குல்ல நமக்கு எட்டுற தூரம் தான். இப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்ச தூரத்துல அங்க ஒரு கருவேப்பிலை மரம் இருந்துச்சு. ஏன்னா போன தடவை வந்தப்ப நான் அங்க பொறிச்சிட்டு வந்தேன். அதை ஞாபகம் வச்சுதான் இப்ப நானும் போறேன். ஆனா அங்க ஒரு நாய் இருக்கும். அதை பார்த்தா எனக்கு அதுக்கு மேல பயமா இருக்கும். சரி போவோம். நாய் துரத்துச்சுன்னா திரும்ப ஓடி வந்துட வேண்டியதான். நாய் அளவுக்கு எனக்கு என்னால ஓடுறதுக்கு என்னால முடியாது.
பார்ப்போம். சூப்பரா இருக்குல்ல? தென்னை மரம், வாழை மரம், இந்த பக்கம் இது கருவேப்பில செடி. ஆனா இங்கெல்லாம் ஒரே புதரா கிடக்குது. எப்படி போய் பறிக்கிறது? பயமா இருக்கு. பாம்பு வந்துச்சுன்னா, இல்ல அடிக்கிற காத்துல தேங்காய் கீது தலையில விழுந்துச்சுன்னா. இது நம்மளுக்கு இல்ல, யாராவது பார்த்தாங்க அடி பிச்சு எடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சமாக பொரிச்சிட்டு பெருசாகிடுவோம். எப்படியோ வந்து கருவேப்பிலை தலை பொரிச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த சைடு நிறையா இருக்குது. என்னென்னமோ செடி, கொய்யாப்பழம், அப்புறம் அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அது வந்து அடுத்த தடவை வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போயே நான் போய் அதெல்லாம் எடுத்தேன்னா அது இது இன்னும் 1 ஹவருக்கு மேலே போகும் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்துட்டு இன்னொரு வீடியோவில் அந்த சைடு இன்னும் நிறையா மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். போகிற வழியில் அங்கே ஒரு பாட்டி வேற இருந்தாங்களாம். அவங்க வந்து அவங்கக்கிட்ட நின்று ஒரு 1 hour இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அது அந்த பாட்டி யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் ஒரு 1 hour இருக்கும். அவங்க கூட இன்ன வரைக்கும் நின்று நான் வந்து கதை பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னோட மைக்கில் சார்ஜ் போயிடுச்சு, சுத்தமாக இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு மைக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் பேச முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி அட்டிக்கிற காற்றுல கர 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 கரன்னு மட்டும்தான் கேட்கும், வேறு ஒன்றும் கேட்காது. நான் அப்படியே பேசிகிட்டே அந்த பக்கம் ரோட்டு வழியாக ஏறி போயிட்டேன், அப்படியே அந்த பக்கம். இப்போ எங்கள் அம்மாவும் என் சித்தியும் என்னை எங்கே காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு எனக்கு ஒரே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு எங்கே போனேன் அப்படின்னு, வர்றேன் வெய்யிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்தேன். ஐயோ, இது தென்னை மரத்துலேருந்து சரசரன்னு சத்தம் வந்தாலே பயமாக இருக்குது. எங்கே நம்ம தலையில் விழுந்துருமோ அடுத்து அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க எங்கள் அம்மா, வராளா இல்லையா. ரெண்டு டாட் மாதிரி தெரியுறாங்க. எவ்வளோ காமிக்க பாட்டி. அப்பயே நினச்சேன் அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நீ என்ன சொல்லணும். இப்போ மறுபடியும் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து வந்து மைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் வரேன். தேவையா? மண்டையில் மூளை இருந்தா ஒரு வேலை செஞ்சா ஒழுங்காக செய்வேனா? இப்படியே தான் போயிடுச்சு என் வாழ்க்கை, இப்படியே தான் போயிடுச்சு. ஐயோ பயமாக இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். முதல்ல வண்டி இருக்கான்னு போய் பார்க்கணும். செல்லக்குட்டி செல்லக்குட்டி இருக்காப்ல தம்பி. என்னதான் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதெல்லாம் அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு அந்த சந்தேக புத்தி உள்ள குறுகுறுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வண்டி யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு தான். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மீதி இருக்க தக்காளி நாத்தையும் வெண்டைக்காய் நாத்தையும் பார்ப்போம். மொகரை பாரு. வாட்ஸ்அப்ல அந்த சைடு அப்படியே போயிருந்தேன்ல, அப்போ வந்துட்டு ஒரு பாட்டிகிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அந்த பாட்டி எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அந்த பாட்டி வந்துட்டு என்கிட்ட என்னம்மா பண்ற? உன் பேர் என்ன? எப்படி இருக்க? என்ன படிச்சிருக்க? இது எல்லாமே வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. நானும் இந்த மாதிரி தான் பாட்டி இது படிச்சிருக்கேன் அப்படின்னேன். சடனா அவங்க வந்து என்னை ரொம்ப தெரிஞ்ச மாரியும், என்கூட ரொம்ப நாள் பழகுன மாரியும், அவங்க சொல்றாங்க, "இப்படி இப்படி இரு, இப்படி இப்படி பண்ணு, இதெல்லாமே செய்யி, ஆ இன்னொரு டிகிரி படிச்சிருக்கலாம்ல, ஏன் படிக்கல? படிப்பு தான் எல்லாமே." அப்படி இப்படின்ட்டு ஒரு மாரி கேரிங்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த பாட்டி யாருன்னே தெரியாது. சும்மா நான் பேசிட்டு போயிட்டுருந்தேன். அப்போ பார்த்துட்டு என்ட்ட பேசினாங்க. பட் ஒரு சிலர் நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்கல்ல. நான் வந்துட்டு உள்ள வன்மத்த வச்சுட்டு தான் சொல்றியா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இதுல ஒரு 10% வன்மம் இருக்கலாம். ஏன்னா, எனக்கு புடிக்கல. கூட இருக்க சில பெர்சன்ஸ் எல்லாமே
ஒரு மாரி நம்மள பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்றத விட, சொல்லிட்டு நம்மள அந்த மாரி நடத்துறது வேற. டப்புனு புடிச்சு உள்ள குழியில தள்ளிர்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதிகமா வந்துட்டு எப்படி சொல்றது? எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்றத விட, என் மனசெல்லாம் ஒரு மாரி வலிக்குது. எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஓகே. நீங்கலாம் வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. நான் என்ன என்ன அப்புறம் ஏன் அதில சொல்றேன் அப்டின்னா, என் மனசு வந்து ஒரு மாரி வலிக்குது. எனக்கு நான் இதுவரைக்கும் யாருகிட்டயுமே நான் வந்து எதையும் சொல்லல. பட் எனக்கு ஒரு மாரி என் மனசு வந்து வலிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. நல்லா இருந்துட்டு போங்க. வேற என்ன சொல்றது எனக்கு? எனக்கு ஒரு மாரி எப்டி சொல்றது? ஆ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நெனச்சா, "யாரு நீ? நீயே யாரு என்ன அப்படி நெனைக்கிறதுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லி காமிக்கிறத விட, செஞ்சு காமிச்சுட்டு போயிர்றாங்க. இப்போலாம் எனக்கு அப்படியே அந்த பேர கேட்டாலே, எனக்கு அப்படியே எங்கிருந்து தான் வருதோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இத போடுவேனான்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் பேசுறேன். "நீ வந்து அப்போ இவ்ளோ கெட்டவளா?" அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து உன்ன வந்து நான் வந்து ஒரு அந்த அளவுக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சதுல வந்து நான் ஒருத்தி. உன்ன எந்த அளவுக்கு வந்து அத்தன பேர் வந்து அப்படி நெனச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் நீ வந்து நல்லா இருக்கணும். நீ வந்து உன் லைஃப் வந்து சூப்பரா உனக்கு அமையணும் அப்படின்னு நெனச்சதுல நான் வந்து ஒருத்தி. பட் நீங்க என்ன பண்ணீங்க? கிருத்திகாவ வந்து அப்படியே குழியில தள்ளிரணும். ம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ வந்து நான் சொல்ல கிடையாது. ஃபேமிலிய தான் சொல்றியா அப்படின்னா, மேபி இருக்கலாம். பட் ஃபேமிலியா அவங்கன்னு கேட்டா இல்ல. சரி ஓகே. நான் வந்து பயங்கரமா வந்து வன்மத்த கக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மீதி இன்னும் கொஞ்சம் இருக்க செடி, நாத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம். இதெல்லாமே வந்து வெண்டைச் செடி போட்டிருக்கோம். வெண்டைச் செடி. வெண்டைக்காய் செடி பார்க்குறீங்களா? இது இது வந்து பூச்சி விழுந்துருச்சு. இது வந்து வெண்டைக்காய் செடி தான். பூச்சி விழுந்துருச்சு. பூச்சி வண்டு விழுந்து புழு சாப்பிட்டு போயிடுச்சு. நல்லா மருந்து அடிப்பாங்க. செடி நல்லா பெருசானதுக்கு அப்புறமா வந்து ஒரு மருந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செடி நல்லாருக்கும். இல்லைன்னா இந்த மாரி தான் பூச்சி அரிச்சு சாப்பிட்டு போயிடும். இந்த பக்கம் தக்காளி நாத்து. ம்ஹ்ம். அருமையா இருக்கா? இதுலயுமே வந்து பூச்சி விழுந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மருந்து அடிக்க முடியாது. இந்த மாரி வந்து களை தான் வந்து வெட்டி விடுவாங்க. இந்த சைடு வெண்டை செடி, இந்த சைடு ஃபுல்லா தக்காளி நாத்து. இதெல்லாம் வந்து களை வெட்டியிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா? இதெல்லாம் வந்துட்டு களை வெட்டல. இதுக்கு மேல தான் வந்துட்டு களை எடுப்பாங்க. அந்த சைடு வந்துட்டு களை எடுத்துட்டு இருக்காங்க. போனா நானும் கொஞ்ச நேரம் வெட்டியாவது பழகலாம். அங்க. சரிதா? ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சூரியனும் மறைஞ்சிட்டாப்ல. தெரியுதாப்லயா? கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்காப்ல. அதுதான்டி விழுதுங்கிறாங்க. யாரு? கீழே பறிச்சிட்டியா? வெரி குட். இதை ஏன் இவ்வளோ நேரம் வெட்டிட்டு இருந்தீங்க நீங்க? சொல்லு. இதை வந்து இவ்வளோ நேரமா வெட்டிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாலாம் வந்து இன்னைக்கு வெட்ட முடியல. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதை வந்துட்டு நாங்கள் நாளைக்கு வந்து செஞ்சு முடிச்சிருவோம். அவ்வளோதான். இந்த கொஞ்சத்தை மட்டும் களை எடுத்து விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். டைம் இஸ் ஓவர் 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 ஓவர். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. நீ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்னு சொன்னோனையும் எனக்கு அப்படியே ஒரே குஷி ஆயிடுது. ஏனே தெரியல. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாலே எனக்கு ஒரே குஷி ஆகிடும். ஸோ கிளம்ப போகிறோம். அப்பயும் 2 பேர் வரமாட்டேங்காங்க. அங்கே உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க போகலான்னா வரமாட்டேங்காங்க. நம்மளோட பாவை பாரம்பரியத்தில் ஹோம்மேடாக செஞ்ச மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிகிட்ருக்கோம்.
உங்களோட பிஸ்னஸ்க்கு மொபைல் ஆப் ஆர் வெப்சைட் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ தென் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.